ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவில் இருக்கிற இட்டிகி ஸ்ரீ மகதேவா டெம்பிள். இந்த கோயில் பேர், இந்த பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் வருது. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்க்கணுன்னா இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி இருக்கும். என்னென்னா, நான் ஹம்பிக்கு போகும்போதும் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சேன். அங்கே வந்துட்டு சரியாக யாரும் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. டூரிஸ்ட் வந்து இந்த மாதிரி இடத்துல ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணணுன்னா, மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கலெக்ஷன் வச்சுக்கலாம் மெயின்டைனுக்காக. இங்கே கலெக்ஷன் எதுவும் கிடையாது, அதே மாதிரி மெயின்டெனும் கிடையாது. இப்போ தான் வந்து எல்லாம் கிளியராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு தோட்டம் வைக்கிறது எல்லாமே. இதோட இடம் பாருங்கள், எத்தனை வருஷம் பழமையாக இருந்துட்டு. நான் அதுவும் உங்களுக்கு இதில் போட்டு விட்றேன் கமெண்ட்ஸில். அதிகமாக இங்கே வந்து வர்றதில்ல யாரும், இருந்தாலையும் பரவாயில்ல. கோயிலோட மொத்த இதுவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. வந்துட்டு நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கும்போது வழி வந்து கதக் ரோடு வழியே வந்தோம்னா ரோடு நல்லாயிருக்கு. அங்கே இருக்கிற கார்டன், நான் மெயின்டெனிங்குன்னு சொல்ல வந்தது இந்த கார்டன், இதை பற்றி சொல்லலை. கோயிலோட வந்து பெயிண்டிங்கோ எதுவும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க, அதுதான். கோயிலுக்குள்ளவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஹிஸ்ட்ரி நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் போட்டு விட்றேன் எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் மண்டபமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மண்டப கால் அது இருக்குது இல்லைங்களா, பில்லர். இது வந்து இப்போ நான் காமிக்கிறது வெளிப்புற தோற்றம். கோயிலையும் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன மண்டபங்கள் இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் சின்ன சின்ன இதில் பண்ணியிருக்காங்க கல்லில். இதெல்லாம் வந்து பாருங்கள் எல்லாருமே உடச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட பெருமைன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அவங்க செதுக்கிறது பாருங்கள், இவ்வளோ சின்ன சின்ன இதாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதோடு இங்கே பாருங்கள், ஒரு தூண் வந்துட்டு எவ்வளோ அழகாக செதுக்கி, இதில் எதுவும் கேப்பும் இல்லை சரிங்களா. வேறு வேறு கல்லில் செதுக்கின மாதிரி தெரியல, எல்லாம் ஒரே கல்லில் இருக்குது. இதெல்லாம் உடைக்காமல் பாதுகாத்து வச்சா நம்ம எத்தனை வருஷம் எந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது தெரியும். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் இருந்திருக்கா இல்லையான்னு தெரியல இதுக்கெல்லாம். ஆனால் இதை செய்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. அவ்வளோ அருமையாக இருக்குது கோயில் மட்டும். கோயிலை சுற்றி இருக்கிற இடம் பாருங்கள், சின்ன சின்ன மண்டபங்க. இது வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி தெரியுது. கலசம் வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து காமிக்கிறேன். ஆனால் அவ்வளோ கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கிட்ட போயிட்டு நம்ம பார்த்துட்டு சரியாக பார்க்க முடியாமல் போங்க போங்கன்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதிகமாக கூட்டமும் வராது, நல்லபடியாக பார்த்துட்டு போகலாம். சுற்றி இருக்கிற
ஒரு இடத்த வந்து பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே எதுவும் சாமி கிடையாது. இப்போது அடுத்ததாக கோயிலுக்குள்ளே போகிறேன் நான். ஆனால் பார்க்கெலாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. கோயிலோட அந்த ஆர்கிடெக்சர் தான் செம்மையாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கேன். அலௌடு இருக்கா இல்லையான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வெளியே எடுத்து இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் போட்டாச்சு. வீடியோ எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். கவனிச்சு பாருங்கள், இதெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க. எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு விரல் உள்ளே போகிற அளவுக்கு இடம் இருக்குது. ஆனால் இதை எப்படி செதுக்கியிருப்பாங்க அப்படின்றது. ஒரே கல்லில் எத்தனை வகையான சிலை பாருங்கள். சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது ஒரு சிவன் கோயில். ரொம்ப அழகாக இருக்குது. நான் இந்த இடத்தோட லொக்கேஷன் எல்லாம் பின் பண்ணி விட்றேன். சரிங்களா? இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கும். சுற்றி கேட்கணும். பாப்பாப்பா எப்படி கட்டிருக்காங்க நீச்சல் குளம்.